நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிக்கும்போது தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அவர் ஆத்ம தாகத்தை குறித்து அவளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அவளுக்கு அது விளங்கல. அதுதான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றாரு, உன்னுடைய தகப்பன் உன்னுடைய பிதாவாகிய யாக்கோபு கொடுத்தது எப்படிப்பட்ட தண்ணீர்? தாகம் உண்டாக்குகிற தண்ணீர். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்கு தாகமே எடுக்காத தண்ணீர் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆமா, உன்னுடைய பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்றத அவர் சொல்லாம அவளுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு எந்த விதத்துல இயேசு கிறிஸ்துவோட பெரியவனா இருக்க முடியும்? இல்லையா? நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னதாகவே இவர் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். என்னதான் யாக்கோபு அந்த கிணற்றை வெட்டி அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அவன் தண்ணீர் உண்டாக்கினாலும் இன்னமும் அவங்க